ஒற்றை வீடியோ மூலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் படம் வரை உயர்ந்த டான்சர் ரமேஷ் மறைவை தொடர்ந்து அவரது முதல் மனைவியின் குடும்பம் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. நான் எதோ நினைச்சேன் தம்பி, நான் வாழ்க்கை மாறிடும் தான் நினைச்சேன். நான் கடைசியில் அது இந்த மாதிரி நிலையில எதிரே பார்க்கல, நினைச்சு கூட பார்க்க முடியல. அதை சொல்ல தாங்க முடியல தம்பி. ரீல்ஸ் வீடியோக்கள் மூலம் பிரபலமான டான்சர் ரமேஷ் தனது விடாமுயற்சியால் குறுகிய காலத்திலேயே ஜீ தமிழ் நடன நிகழ்ச்சி வரை உயர்ந்தார். மேலும் ரஜினிகாந்தின் ஜெயிலர், அஜித்தின் துணிவு உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த அவர் 40 ஆண்டு கால வெற்றியை சந்தோஷமாக கொண்டாடி வந்தார். இதற்கிடையே குடும்ப பிரச்சனை காரணமாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தனது வாழ்க்கையை முடித்துக்கொண்ட டான்சர் ரமேஷின் முடிவு சின்ன திரையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தற்போது டான்சர் ரமேஷ் மறைந்து சுமார் 1.5 ஆண்டு கடந்த நிலையில் அவரது முதல் மனைவியின் குடும்பம் பரிதாப நிலையில் இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது மகனுக்கு 2 மனைவிகள் இருந்தால் கூட கண் எதிரிலேயே வைத்திருந்தேன் என்றும், ஆனால் 2வது மனைவியால் கொஞ்சம் நெஞ்சமில்லாத சித்திரவதைகளை அனுபவித்து கடைசியில் எங்களை விட்டு சென்று விட்டதாக கண்ணீர் வடித்துள்ளார் டான்சர் ரமேஷின் தாய். எப்படி நம்ப முடியும்? அவன் எங்கேயோ இருந்தா கூட நம்ம புள்ள கண்ணே எதிர்க்க இருக்கிற ஒரு சந்தோஷத்துல இருந்த அவன் செத்துறத விட அன்னிலிருந்து இன்னும் நாள் வரைக்கும் எங்களுக்கு ஒரு இதுவாகத்தான் துக்கமாக தான் இருக்குது. அவனை நினச்சி நைட்டெல்லாம் நான் கூட அழுதுட்டு தான் இருப்பேன். தலைப்புல போயிடுச்சே, நம்மளுக்கு என்னடா அப்படின்ட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள். இந்த இடத்துல பொருந்து வளர்ந்தது இதெல்லாம் இங்கே தான் பித்த, அவனை இங்கே தான் வளர்த்தேன், இங்கே தான் இருந்தான். இவ்வளோ காலம் இருந்து லாஸ்ட்டில் போய் அங்கே எங்கேயோ போய் செத்தானேன்னு ஒரு மனவேதனை வர எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. அம்மா, இப்போ அண்ணனை பற்றி நிறைய தவறான விஷயங்கள்லாம் வந்துச்சு, இன்னொரு அங்கே போயிட்டு இறந்துட்டாங்க, அதெல்லாம் கஷ்டமா இருக்காம்மா? கஷ்டம்தான். அவங்களே போய் நம்ம சண்டை போட முடியல. அந்த நேரத்தில் அவள் இல்லை, ஓடிட்டா. அவள் சாவி இப்படி கழுத்து அவ்வளோ சீக்கிரம் ஓடிட்டாவோ. அப்போ என்ன வர சந்தேகம்? அவள் தான் சாவாச்சா எங்களுக்கு சந்தேகம். இப்போ நீ சாவை அடிக்கலாம் தைரியமாக அந்த இடத்துல இருக்கணும்ல, நீயும் 3 பொண்ணும். அவள் ரொம்ப கொடுமை, ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சுக்கிறான். அவகிட்ட கொஞ்சமான சித்திரவதை இல்லை. போவாதேன்மா ஒரு 3 மாதம் 2 மாதம் இங்கே இல்லை. டான்சர் ரமேஷ் உயிரோடு இருந்தவரை எவ்வளவோ பேர் பார்க்க வருவார்கள் என்றும், அவர் மறைந்த பிறகு தங்களை யாரும் கண்டு கொள்ளவே இல்லை என்றும் அவரது மாமியார் வேதனை தெரிவித்துள்ளார். ஏதோ சாவில் அவ்வளோ ஜனம் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. கண் கொண்டு பார்க்க முடியல இந்த ஜனத்தை. நாங்கள் எதாயிலும் கொடுப்பாங்க, சரி சாவு எடுக்காவது அந்த சமத்தை எடுக்கிறதுக்காவது எதாயிலும் கொடுப்பான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த பாபா மாஸ்டர் நான் எல்லாம் உனக்கு செய்கிறேம்மா. ஏன்னா அவர் அப்போ தான் அவர் அடிக்கடிக்கு அவர் தான் ரொம்ப ஃபேமஸாக கூட்டின்னு போவார். சரி எதாயிலும் நான் ரஜினி சாரை பார்க்குறேன், அங்கே பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன்னு சொல்லி சொன்னார். அவரே எங்களை இன்னும் இது வரைக்கும் எட்டி பார்க்கல. நடன இயக்குனர் பாபா மாஸ்டர் தங்களுக்கு உதவி செய்வதாக உத்தரவு கொடுத்துவிட்டு சென்றார் என்றும், ஆனால் தற்போது எட்டிக்கூட பார்ப்பதில்லை என மனமுடைந்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.